அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொண்டு இந்த நாளின் செய்திக்கான விசேஷத்தை எனக்கு காண்பித்தார். என்ன, ஒரு மனுஷன் திக்கு தெரியாதபடி இரு வழி சந்தியிலே நின்று கொண்டு எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் நிற்கிற வேளையிலே ஒரு கைடிங் லைட், அதாவது ஒரு வெளிச்சம் அவனை நடத்துகிறதினாலே அவன் சரியான பாதையை தெரிந்தெடுக்கிறான். அந்த பாதை அவனை வாய்க்க பண்ணுகிற பாதையாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேர்ந்தெடுத்த அந்த பாதை, அவன் தேர்ந்தெடுத்த அந்த வழி தன்னுடைய சுயமாய் அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. அவன் அந்த வழியை தன்னை லீட் பண்ணின, தன்னை நடத்தின அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே, அந்த வெளிச்சத்தின் முன்னணியிலே அவன் அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்த போது அது அவனை வாய்க்க பண்ணுகிற வழியாக, அவன் அந்த வழியின் நிமித்தமாய் தன்னுடைய டெஸ்டினேஷனை, அதாவது அவன் அடைய வேண்டிய இலக்கை அடைகிறதற்கு ஏற்ற பாதையாக அது அவனுக்கு அமைகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். ஆபிரகாமும் லோத்தும் அவர்கள் ரெண்டு பேருமே கூட பிறந்தவர்கள், அவர்கள் சகோதரர்கள். ஆனால் சகோதரர்களாக இருந்தும் அவர்கள் ஒரு நல்ல ஐக்கியத்திலே எல்லாரும் ஒன்றாய் ஒரு இடத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை அவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார். அதிகமாய் ஆசீர்வதித்ததினாலே அவர்கள் பெருகி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருந்த அந்த பூமி அவருடைய பெருக்கத்தை தாங்கக்கூடாத பாரமாய் இருந்ததாம். அவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு ஆடு மாடுகள், அவர்களுக்கு மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்று அதிகமாய் பெருகி இருந்தார்கள். ஒரு முறை இவர்கள் சேர்ந்து இருந்தபோது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள வேலைக்காரர்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான சண்டை உண்டாகிறது, ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. உடனே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை அழைத்து சொல்லுகிறார், நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாம் நன்றாய் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீயும் நானும் நமக்கு வசதியான ஒரு இடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். உனக்கு எந்த இடம் வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த இடத்தை நீ தெரிந்து கொண்டு நீ போகலாம். நான் மறு வழியை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனிடத்திலே சொன்ன உடனேயே இந்த லோத் அண்ணாந்து பார்க்கிறார். வடதிசை போகிறதா, தென் திசை போகிறதா என்று சொல்லி அவர் பார்க்கிற வேளையிலே ஒரு பக்கத்திலே பார்த்தால் யோர்தான் நதிக்கு அருகாமையில் இருக்கிற சமபூமி. அந்த சமபூமி அதிகமான விளைச்சல் உள்ள பூமியா இருக்கிறது. எங்கும் பச்சை பசேல் என்று இருக்கிறதை அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது அந்த இடம் கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்ததாம். ஹல்லேலூயா, கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்தது. அப்படி அந்த சம பூமியை தனக்கென்று இந்த லோத்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஆபிரகாமிடத்திலே சொல்லி ரெண்டு பேரும் பிரிகிறார்கள். இந்த லோத்து அந்த சமபூமியை தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் மறுபக்கத்தை அவர் தெரிந்து கொண்டு அங்கே வாழ தொடங்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தான் பிரிந்து இவர்கள் போனார்கள், வாழ தொடங்கினார்கள். ஆனால் எந்த வழியை லோத்து தெரிந்து கொண்டாரோ அந்த வழி அவருக்கு வாய்க்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு வாய்த்த வழி அது நல் வழியாகவே அமைந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதை பார்த்து நம்முடைய வழிகளை தீர்மானிக்கிறோம்? நம்முடைய பாதைகளை தீர்மானிக்கிற ஒரு சில கிரைட்டீரியா இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸை வைத்து நான் என்னுடைய வழியை, என்னுடைய ஃப்யூச்சர் பிளானை நான் செய்து கொள்ளுவேன் என்று நாம் அநேக நேரங்களில் நம்முடைய புத்தியின் மேல் சாய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவா என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை ஊழியத்திற்காக அழைக்கும் போது அவருக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார். அந்த ஆலோசனை தான் இன்றைக்கு சபையாருக்கும் சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிற்பகுதி வாசிக்க கேட்போம். அப்பொழுது
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த வழி வாய்க்க பண்ணுகிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று என்னன்னா, புத்திமான்களாய் நடந்து கொள்ளும்போது நம்முடைய வழியை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். அநேக நேரங்களிலே புத்தியீனமாய் நாம் நடந்து கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் வருகிறது. எந்த வழி சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கிற போது நாம் புத்தியீனமாய் செயல்படுகிறோம், நம்முடைய சுய புத்தியின் மேல் சாருகிறோம். அப்படி சாய்ந்ததினாலே தான் லோத்து தெரிந்தெடுத்த அந்த பாதை அவரை வாய்க்க செய்யாத பாதையாக மாறியது. இந்த லோத்து தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியானதை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாமோ விட்டு கொடுக்கிறவராக, ஆண்டவர் தனக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அது தனக்கு போதும் என்கிற மன நிறைவோடு கூட தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவர் இவருக்கு வைத்திருந்த பாதை வாய்த்தது என்று நம் வேதத்திலே வாசிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாதைகள், நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வழிகள் வாய்க்கவில்லை ஆனால் என்ன காரணம் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எடுக்கிற எந்த பிரயாசத்திற்கும் பலன் கிடைக்கவில்லையே, நான் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன், ஆனால் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகிறது, நான் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் சரியாய் தான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வழி வாய்க்கவில்லையே என்று நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஒரு சந்தியிலே நின்று கொண்டு எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்கிற கேள்வியோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டுடைய நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஒரு நல் வார்த்தை என்ன? என் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவானாகிய யோசுவா திக்கு தெரியாதபடி, வழி தெரியாதபடி, ஒரு கன்ஃபியூஷனோடு கூட என்ன செய்வதென்று அறியாமல் நின்றபோதுதான் ஆண்டவர் இவரோடு கூட இந்த வார்த்தையை பேசினார். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நாம் அநேகருடைய வழி வாய்க்காததற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை யோசித்தோமே. ஆனால் யூதா 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிதாபம். காரிருள் வைக்கப்பட்டிருக்கிற மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். அவர்கள் நட்சத்திரங்கள் தான், அவர்கள் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் தான். ஆனால் அவர்களுக்கு வழி தெரியாத நட்சத்திரங்கள், வழி தெரியாமல் மார்க்கம் தப்பி நடக்கிற செல்லுகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கிறாங்க என்பதை 11ஆம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன? இவங்கெல்லாம் யாருடைய வழியை கடைபிடிக்கிறவர்களாம்? வாசிப்போம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் யார்? கெட்டு போனவர்கள். இவர்கள் யார்? கெட்டு போனவர்கள். ஒருவேளை நாம் யாராவது இந்த மாதிரி ஒரு சில காரியங்களுக்குள்ளே, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களிலே நம்முடைய வழி இருக்குமே, ஆனால் நம்முடைய வழி வாய்க்க வாய்ப்பே இல்லை. நாம் வழி தப்பி திரிகிற இந்த நட்சத்திரங்களை போல மாறி போகிறோம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகர் மார்க்கம் தப்பி போகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் செய்கிறது தான் சரி, நீங்கள் என்ன சொல்றது என்று சொல்லி ஒரு விதமான ரூல்ஸ் அவங்களுக்கென்றே அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். நான் என்ன பெருசா செய்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கிறவர்களாக, பெற்றோரை அவமதிக்கிறவர்களாக, பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காதவர்களாக இன்றைக்கு சுய புத்தியின் மேல் சாருகிற பிள்ளைகள் அநேகர் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழி வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறது உண்டானால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக புத்திமான்களாய்
நடந்து கொள்ளுகிறதற்கு இன்றைக்கு வழி கேளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எந்த இடத்திலே புத்தியீனமாய் செயல்படுகிறேன், எந்த இடத்திலே காயினுடைய வழியை நான் பின்பற்றுகிறேன், பிலேயாமுடைய போதகத்தை நான் எந்த இடத்திலே நான் பின்பற்றுகிறேன், என்ன நீங்க மாற்றுங்கப்பா என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு நீங்க ஆயத்தம் தானா? ஒரு சிலருக்கு யாரோ ஒருத்தர் முன்மாதிரியா இருப்பாங்க, அவங்களுக்கு குவாலிட்டியே இருக்காது. ஆனா அவர்களை பார்த்து தங்களை அலங்கரித்து கொள்ளுகிற பரிதாபமான கூட்டத்தாரா இன்றைக்கு அநேகர் மாறி போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் கெட்டு போனவர்கள். அவர்கள் எல்லாரும் யாரு சொல்லுங்களேன்? கெட்டு போனவர்கள். நான் கெட்டு போனவனா, கெட்டு போனவளா என்பதை இன்றைக்கு நாம யோசித்து மனம் மாற வேண்டிய நேரத்திலே நாம இருக்கிறோம். சங்கீதம் 1:4 சொல்லுகிறது, அவங்க போற இடத்துக்கெல்லாம் அப்படியே காற்றோடு கூட பதரை போல போவாங்களாம். துன்மார்க்கரோ என்று சொல்லப்பட்டிருக்கோம், அவங்க காற்று அடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நிலையான வழி கிடையாது. இந்த வழிதான் வாய்க்கிற வழி, இது ஆண்டவர் எனக்கு அமைத்திருக்கிற வழி என்று தெரிந்தெடுக்கிற அந்த புத்தி அவர்களுக்கு இல்லாதபடி எங்கெல்லாம் போலாமோ, அவங்களுடைய இருதயம் அவர்களை எங்கெல்லாம் கொண்டு போகிறதோ அங்கெல்லாம் செல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. வாசிப்போமா சங்கீதம் 1:4. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுக்கு நேராய் போகிறவர்கள். ஆனா நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால ஸ்திரப்பட்டிருக்கும்? ஆண்டவரால ஸ்திரப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம் எல்லாரும் துன்மார்க்கரா அல்லது நல்ல மனுஷர்களா என்பதை நாம இன்றைக்கு யோசித்து, நம்முடைய வழி சீரானது தானா, என்னுடைய வழி வாய்க்க பண்ணுகிற வழிதானா என்பதை யோசித்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:23 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் ஸ்திரப்பட்டிருக்கும். அப்படியானால் எப்பொழுது என்னுடைய வழி வாய்க்கும்? எப்போ நான் எந்த வழியிலே நடந்தா என்னுடைய வழி வாய்க்கிற வழியாக இருக்கும் என்பதை நீதிமொழிகள் 3:5-6 ஆகிய வசனங்கள்ல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல ஆண்டவர் சபையாருக்கு இன்றைக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து புத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு, என் மகனே, நீ இப்படியெல்லாம் இருந்தால் உன்னை காத்து கொள்ளுவாய் என்று சொல்லி எப்படி புத்தி சொல்லி தன்னுடைய பிள்ளையை நேர்வழி நடத்துவாரோ, அப்படியே இன்றைக்கு நம்முடைய தகப்பனாகி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு புத்தி சொல்லும் போது கேட்கிறதற்கு ஆயத்தம் தானா? எத்தனை பேர் கேட்கிறதற்கு ஆயத்தம்? ஹல்லேலூயா. நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் ஒப்பு கொடுத்து இந்த வசனங்களை நாம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3:5-6 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தங்கச்சி வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து நாம வாசிப்போம். வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்னுடைய பாதை இன்றைக்கு செவ்வையா இல்லை, என்னுடைய பாதை இன்றைக்கு தாறுமாறாக இருக்கிறது. காரணம் என்ன? நான் சில நேரங்களில் புத்தியீன செயல் செய்து விட்டேன், என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாய்ந்து விட்டேன். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே நான் முடிவெடுக்கிறேன், என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாய்கிறதில்லை. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு சில வழிகள் செம்மையாய் தோன்றும். என்ன வழிகள் அவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. நிறைய வழிகள் செம்மையாய் தோன்றுகிற வழிகளாய் இன்றைக்கு மனுஷனுக்கு தெரிகிறது, ஆனால் அவைகள் மரணத்துக்கு ஏதுவான வழிகள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது இரு வழிகள் இருக்கிறது, இரு வாசல் இருக்கிறது. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். இன்றைக்கு விசாலமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதற்கு அநேகர் உண்டு, ஆனால் இடுக்கமான வாசல் தான் ஜீவனுக்கு நேராய் கொண்டு
செல்லுகிற வாசல், அதிலே பாடுகள் உண்டு, அதிலே போராட்டங்கள் உண்டு. இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் மிக சிலராய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஆலோசனை சொன்னார். இன்னைக்கு நாம தெரிந்தெடுக்கிற பாதை லோத்து போல கண்ணுக்கு குளிர்ச்சியான பாதையா அல்லது ஆண்டவர் அனுமதித்திருக்கிற பாதையா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியான பாதை என்று நான் தெரிந்து கொள்ளுகிறதில்லை. ஆண்டவர் எனக்கு என்ன பாதையை நியமித்திருக்கிறீரோ அந்த பாதையிலே நான் மனமகிழ்ச்சியாய் ஓட விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 7:13-14 அதை வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு நேராய் போகிற வாசல், விசாலமான வாசல் அழிவுக்கு நேராய் போகிறது. எது வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். இவர்கள் என் ஜனம், இவர்கள் என் ஜனம், இவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் என்று சொல்லி அவர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். ஆனால் அவங்க என்ன செய்தாங்களாம்? அவங்க தன் அவனவன் வழியிலே போனார்களாம். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ராஜா இல்லாததினால அவனவன் தன் வழியிலே போனான் என்று நாம நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் பார்வைக்கு எது கரெக்ட்னு அவனுக்கு தோணுதோ அதை அவன் செய்தான். அவனுக்கு யாருமே டைரக்ட் பண்ணுகிறதுக்கு, ஆலோசனை சொல்லுகிறதற்கு இல்லவே இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேலர் மத்தியிலே பெரும் சச்சரவுகள், பெரும் போராட்டங்கள். அப்போதான் ஆண்டவர் தீர்மானிச்சார், ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், இந்த இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சவுல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை ராஜாவாக அவர்களுக்கு ஏற்படுத்தினார். ஆனா இந்த ராஜா என்ன செய்தார்? தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாருகிறவராய் மாறினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன்தான். ஆனா தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்ததினால இவருடைய ராஜ்ய பாரம் இவரை விட்டு பிடுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவரை விட்டு விலகினார். நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சாமுவேல் அவர்தான் அபிஷேகம் பண்ணினார். ஆனா அவரே சவுலை பார்த்து சொல்லுவார், நீ புத்தியீனமாய் செய்தீர். நீ என்ன செய்தீர்? புத்தியீனமாய் செய்தீர். ஆகவே உன்னை ஆண்டவர் உன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து விலக்கி கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனை கட்டளையிட்டார் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தகுதி எதை குறித்துதான், எதை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது? நம்முடைய புத்தி எப்படிப்பட்டது என்பதை குறித்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய புத்தி சரியான புத்தியாக இருந்தால் நம்முடைய நிலையிலே நாம் நிலைத்திருக்க முடியும், நம்முடைய வழியை நாம வாய்க்க பண்ண செய்ய முடியும். ஆனா நம்முடைய புத்தி அலைகிறதாக, நம்முடைய புத்தியீனமான செயல்களின் நிமித்தமாக ஆண்டவரே நான் உம்மை வெறுக்க செய்கிறேனா, நீங்க என்னை விட்டு சற்று விலகி நிற்கிறீங்களாப்பா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். வாசிப்போம் 1 சாமுவேல் 13, 13, 14 ஆகிய வசனங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்டார். யாரு? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம எல்லாரும் ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகள் தானா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் நான் இருக்கிறேனா? அல்லது ஆண்டவர் என்னை விட்டு விலகி நிற்கிறதையே அறியாத பரிதாபமான ஒரு நிலையிலே நான் நிற்கிறேனா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வாலிபனாகிய சிம்சோன் நியாயாதிபதிகள் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் போல உதறிவிட்டு எழுந்து விடலாம் என்று நினைத்தானா. என்ன ஆச்சு? இவன் ஒரு வேசியுடைய மடியில போய் படுத்து கிடக்கிறான். இவன் அநாதி தீர்மானத்தினாலே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய நியாயாதிபதியாய் ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். சின்ன பிராயத்திலிருந்தே இவனை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டமும் தீர்மானமும் வேறு. ஆனா இவனுக்கோ அவனுடைய ஆசையும் எண்ணமும் அவனுடைய இருதயமோ வேறு இடத்துல சாய்ந்திருந்தது. தன்னுடைய சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்கிறவனா இருந்தான்.
தெலீலாள் என்று சொல்லுகிற ஒரு வேசியினிடத்திலே சென்றான். அவன் 3 முறை இவனுக்கு திரும்ப 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 பாடம் படிப்பிக்கிறான். ஹல்லேலூயா. 3 முறையும் இவன் எழும்புறான். அவனுடைய பலத்தினால அவனை கட்டி இருந்த கயிறுகள் எல்லாம் நெருப்பில பட்ட கயிறுகளை போல அப்படியே உதிர்ந்து விழுந்துருச்சு. அவனுக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியரை ஒரே அடியினால அடித்து விட்டு தப்பி ஓடிவிட்டான். இப்படி 3 முறை தப்பித்து விட்டேனே, இப்பொழுதும் நான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இப்பொழுதும் நான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று நினைத்தான். ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது என்னுடைய பலத்தினால நான் சாதித்துக் கொள்ளுவேன். இத்தனை நாள் நான் செய்த தவறுகளுக்கு எனக்கு பெரிதா எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை, அப்ப நான் செய்யறதெல்லாம் சரிதான் போல என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறுகளுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சிம்சோனை போல. இந்த சிம்சோன் ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16:20 வாசிப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஹல்லேலூயா. எப்போதும் போல உதிரி போட்டுட்டு வெளியில போயிடுவேன், எனக்கு என்ன, இது பழகி போன ஒரு விஷயம். இன்னைக்கு அநேகர் பாவத்திலே செயல்படும் போது இது எனக்கு பழகி போன ஒரு விஷயம். ஒரு பொய்யை சொல்லும் போது இந்த பொய் எனக்கு பழகி போன ஒரு விஷயம். அநேக இடங்களிலே சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் அந்த இடத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளுவேன் என்று தவறாய் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாருகிறவர்களாய் இருக்கிறார்கள், இந்த சிம்சோனை போல. ஆனால் ஆண்டவர் விலகி விட்டார். ஆனால் அதற்கு பிறகு பரிதாபமான நிலை. இந்த சிம்சோன் பராக்கிரமசாலி தான், பயங்கர பலசாலி தான், 300 நரிகளை ஒரே இடத்துல கொன்றவன் தான். ஆனா அவனால் அந்த இடத்துல தப்பித்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நியாய தீர்ப்பு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரும் என்பது நாம் ஒருவருக்கும் யாருக்குமே தெரியாது. நாம் ஜாக்கிரதைப்பட்டு கொள்ள வேண்டும். துணிகரமான பாவங்கள், துணிகரமான செயல்கள், புத்தியீனமான செயல்கள், இதை செய்யாத என்று சொன்னா அதை தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். நாம் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே, என்னுடைய சுய புத்தியிலே நான் சாய்கிறதில்லை. ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் யாரை நினைத்துக்கொள்? ஆண்டவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொள். ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரை யோசித்து கொண்டே இருக்க முடியும். எந்த நேரமோ எந்த வேலையில இருந்தாலும் ஆண்டவரை நினைக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையை கடைபிடிக்கிறது. ஆண்டவர் நமக்கு கடைசியா இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். என்ன? நீங்க பூமி எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அவர் நம்ம கூடவே இருந்தாதான் அவரை நம்ம நினைச்சிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவரை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நம் கூடவே இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாருன்னு? ஒரு சில கரங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில கரங்கள் தூக்கப்படவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் நம் கூடவே இருப்பார். ஆனால் நம்முடைய நினைவெல்லாம் பேச்செல்லாம் ஆண்டவராக தான் மாறும். ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஆண்டவராய் மாறும்போது பேச்சும் ஆண்டவராக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை ரொம்ப எளிதாய் புரிந்து கொள்ளுகிறதற்காக கொஞ்சம் ரைமியா நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை கூட்டி செல்லுங்கள், ஆண்டவரை குறித்து கூவி சொல்லுங்கள். ஆண்டவரை கூட்டி செல்லுங்கள், ஆண்டவரை குறித்து கூவி சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏசப்பாவை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. தாவீது என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் ஏழை
மேய்ப்பனா இருந்தபோதும் அவர் ஆண்டவரை கூடவே வைத்திருந்தார். அவர் 40 ஆண்டுகள் அரசாண்டு ராஜா ஆன போதும் அவர் தன்னை தானே தாழ்த்த முடிந்தது. அவர் என்ன சொன்னாரு? நான் இதை காட்டிலும் அற்பனும் நீசனுமாக மாறுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய சொந்த மனைவியை பார்த்து சொல்லுகிறார். அவள் ஏளனமாய் இவரை பார்த்து சிரிக்கிறாள். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், இதை காட்டிலும் அற்பனும் நீசனுமாய் மாறுவேன், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் மிக பெரியவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னால கம்பேர் பண்ணுகிறதற்கு நான் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கிற எந்த ஹியூமனாலையும் தன்னை தானே தாழ்த்தி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேருக்கு அந்த குணம் இல்லை. தன்னை தானே தாழ்த்தி கொள்ளுகிற குணம் இல்லை. தன்னை உயர்த்துகிறவர்களாக, தன்னை மேன்மைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதற்கான அடையாளம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த தாவீதை போல நானும் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார் 2 சாமுவேல் 6:22, இதை பார்க்கிலும் நீசனும் அற்பனுமாய் நான் மாறுகிறதற்கு ஆயத்தம். வாசிப்போம். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். ஹல்லேலூயா. அவர் சொன்னா, பெண்கள் இத்தனை பேர் பார்க்கிற போது நீர் உம்முடைய வஸ்திரத்தை கலற்றி கொண்டு நிற்கிறது போல இப்படி ஆடி கும்மாளம் பண்ணுகிறீரே, இப்படி உமக்கு உம்முடைய மகிமையை இழந்து போகிறீரே என்று சொல்லி மீகாள் சொன்ன போது இவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய பார்வைக்கு நான் அற்பனும் நீசனுமாக மாறுகிறதற்கு தயார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய பார்வையிலே மிக உயர்ந்தவர் யார்? மகிமைக்குரியவர் யார்? தேவாதி தேவனாகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பார்வைக்கு உயர்ந்தவர் யாராக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவராக இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு அவர் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாக இருப்பார். இந்த தாவீதை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் இந்த தாவீது 1 நாளாக 29:14 சின்ன பிராயத்திலிருந்தே ஆண்டவரோடு நடந்த மனுஷன் மரண படுக்கையிலே என்ன சொல்றார் தெரியுமா? சபையார் எல்லாரையும் கூட்டி உட்கார வைத்து விட்டு சொல்லுகிறார், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்திலே பெற்று உமக்கு தந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இவர் அனுபவித்த போராட்டங்கள், இவர் ஓடி அலைந்து திரிந்த நாட்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஆனால் அவருடைய இருதயத்தின் நிறைவு எதனாலே நிறைந்திருந்தது? ஆண்டவருடைய அன்பினாலே நிறைந்திருந்தது. ஆகவே சொல்லுகிறார், அவர் அளவுக்கு காணிக்கைகளை சவதரித்து வைத்திருந்த வேறொரு மனுஷனை நாம் காண்பிக்கவே முடியாது. அத்தனை ஆயிரக்கணக்கான தங்கத்தையும் வெள்ளியையும் குவித்து வைத்திருந்தார். எதற்காக? ஆண்டுடைய ஆலய வேலைக்காக. ஹல்லேலூயா. அவள் எல்லாத்தையும் குவித்து வைத்து விட்டு தன்னுடைய மகனையும் தன்னுடைய சபையார் எல்லாரையும் கூட்டி வைத்து சொல்றாரு, இது எல்லாம் என் தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவரோடு கூட இருந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். நிச்சயமாக இருந்தார். அப்போ ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் என்பதன் பிரதிபலிப்பு என்ன? அவர் தன்னை தானே தாழ்த்தினார், ஆண்டவரை சுமந்து வந்தார் என்பதை அவர் காண்பித்தார். அதை குறித்து மற்றவர்களிடத்திலே சொன்னார். ஆண்டவரே தந்தார் என்று சொன்னார். இன்னைக்கு நாம கூவி சொல்ல மாட்டேங்கிறோம், ஆண்டவர் தான் இதை செய்தாரு, என்னுடைய சுயபலத்தினால இதை நான் செய்யல, என் ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று எத்தனை பேரிடத்துல நாம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னுடைய ஜீவனை தந்திருக்கிறார், ஆனால் அது என் ஆண்டவரின் மேலே பாராட்டின மிகப்பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட நிற்பது என் கர்த்தர் என் பேரில் பாராட்டி இருக்கிற கிருபை என்பதை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்வோம். பவுலை குறித்து நாம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 அவர் சொல்லுகிறார். எப்போ எந்த நேரத்துல சொல்றார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய போதகர், அநேக சபைகளை நிறுவினவர், 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இப்படிப்பட்ட உயர் மகிமை அடைந்த ஒரு மேலான மனுஷனாகிய பவுல் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார்னு பாருங்க. பாவிகளில் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி
தன்னைத்தானே சபையாருக்கு முன்னாலே தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக ஒரு மூத்த போதகர் காணப்பட்டார். இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன குணத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம்? ஏசப்பா என் கூட இருக்கணும், ஏசப்பாவை நான் நினைச்சிட்டே இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா நம்மளை ஹம்பிள் பண்ண முடியல, நம்மளுக்கு அந்த ஹியூமிலிட்டி இல்லை, நம்மை நாமே தாழ்த்துகிற குணம் நமக்கு இல்லை, ஆண்டவரை குறித்து மற்றவரிடத்துல சொல்லுகிற குணம் நம்ம இடத்துல இல்லை. இன்னைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் 15:10 சொல்லுகிறது, நான் அல்ல தேவ கிருபையே. நான் அல்ல தேவ. யார் சொன்னது? 14 ஆகமங்களை வேதத்துல எழுதியிருக்கிற பரிசுத்தவானாகிய பவுல் தான் சொல்லுகிறார். என்ன? நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நாம சொல்ல முடியும், நான் இல்லை, என் ஆண்டவரே? நம்முடைய வழி வாய்க்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை புத்திமானாய் நடந்து கொள்ள செய்கிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைத்து கொள்ள செய்கிறார். கடைசியாக கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. கடைசியாக என்ன? கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அதை சொல்லும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு உள்ளத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா? ஆண்டவரிடத்துல நான் நம்பிக்கையாக தான் இருக்கிறேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று வாயளவாக நாம் சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் முழு மனதோடு கூட நம்பிக்கையாக இருக்கிறோமா? ஒரு பிரச்சனைன்னு வந்துட்ட உடனே என்ன சொல்றோம்? ஆண்டவர் எனக்கு என்ன தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு செய்யலையே, நான் நம்பி இருந்தனே ஆனா எனக்கு எல்லாமே போச்சே என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறவர்களுடைய வழியை ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வழி வாய்க்காம நின்றுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வழி வாய்க்கும் போது எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வாசிக்க கேட்போமா? எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அவனுக்கு பஞ்சங்கிறதே கிடையாது, வீட்டுல குறைங்கிறதே கிடையாது. யாருக்கு? அவன் முழு மனதோடு கூட கர்த்தரை நம்புகிற மனுஷன். ஹல்லேலூயா. முழு மனதோடு முழு இருதயத்தோடு கூட நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த நேரமும் இலை பச்சையா இருக்கும். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லையா இருந்தாலும், நம்மளுக்கு நீரூற்று இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருப்போம். இந்த மனுஷனை குறித்து சொல்லிவிட்டு உடனேயே அடுத்த வசனத்திலேயே நீங்க வாசித்தீங்கன்னா இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, உடனே ஏன் இருதயத்தை பத்தி சொல்லி இருக்கணும்? அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனுக்கு இருதயத்தோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வாயோடு ரிலேஷன்ஷிப் இல்லை, வாயோடு மட்டும் இல்லை, ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இருதயத்தோடு கூட உணர்வுள்ளவனாக ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறவனாக இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இருதயமானது மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தரே, ஆகவே அவனவன் செய்கைக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் திருக்குள்ளதா கேடுள்ளதா இருக்குமானா நாம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது வீண். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். என்னன்னா, இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணமாக இருக்கும் தெரியுமா? இந்த இருதயத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிற பிளட் வெசல்ஸ் நிறைய இருக்குது. நம்முடைய உடம்புல பலவிதமான செயல்கள் செய்கிறதற்கு இந்த இருதயத்தோடு கூட சேர்ந்து இருக்கிற இந்த பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள் என்று சொல்லுவார்கள். இந்த இரத்த குழாய்கள் ஆயிரக்கணக்கான இரத்த குழாய்கள் இருக்கிறதாம்.
இந்த இரத்த குழாய்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஒன்றோடு ஒன்று நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டே போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜினேஷன், ஒன்னோடு ஒன்று சேர்த்துக்கிட்டே போனோன்னா உலகத்தையே சுற்றி வரக்கூடிய அளவிற்கு நீளமான ஒரு ரோப், ஒரு கயிறு நமக்கு உண்டாயிருக்குமா. அவ்வளோ அதிகமான மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்பிலரிஸ் நம்முடைய உடம்புல இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இருதயம் திருக்கானதா இல்லையா? சொல்லுங்களேன். நிச்சயமா திருக்கானதுதான். இருதயம் திருக்கானதுதான். இருதயம் கேடு நிறைந்தது தான். இந்த இருதயத்தை ஆளுகை செய்கிற தேவன் இருப்பாரானால் அங்க இரத்த ஓட்டம் சீரா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவைகளை நமக்கு ஏற்ற வழியிலே, வாய்க்க பண்ணுகிற வழியிலே அதை கொண்டு செல்ல முடியும். ஆண்டவரே, நீங்க என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அதை தான் நாம் இன்றைக்கு சொல்ல போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு தெளிவாய் பேசி இருக்கிறார். நம்முடைய வழி எப்பொழுது வாய்க்கும்? நாம சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு கர்த்தர் மேல் முழு மனதோடு நம்பிக்கையா இருக்கும்போது வழி வாய்க்கும். இன்னைக்கு எந்த வழியில நின்று கொண்டு இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்தால் இது எனக்கு வாய்க்குமா என்ற கேள்வியோடு கூட நிற்கிறீங்க? இன்னைக்கு முழு மனதோடு கூட ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த முடிவை நான் எடுக்கிறதற்கு முன்னால நான் இத்தனை நாட்கள் உபவாசித்து நான் என்னுடைய இந்த முடிவை எடுப்பேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை காண்கிற தேவன் அவர். ஆண்டவரே, இந்த சந்தி வழியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எது என்னுடைய வழி என்று எனக்கு தெரியவில்லை. நான் லோத்துவை போல சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் நின்று என்னுடைய வழியை நான் வாய்க்க பண்ண எனக்கு நீங்க வழிகாட்டுங்கப்பா என்று கேளுங்க. அவர் குருடரையும் அறியாத பாதையில நடத்துகிற தேவன். ஆனால் நம்மை நடத்துவாரா மாட்டாரா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு வழி தெரியல, உண்மைதான். நான் திக்கு தெரியாதவனாய் நிற்கிறேன், கண் கட்டி விட்டது போல நான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு நீங்க வழிகாட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி திறக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக என் ஆண்டவர் உங்களுடைய வழியை வாய்க்க செய்வார். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த வழியை என் ஆண்டவர் வாய்க்க செய்வார். என்னிலேருந்து சொல்ல தொடங்குங்க. நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவேன். நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் திணறி நிற்கிற இந்த நேரத்திலே வழி இதுவே, இதிலே நடந்து போ என்று சொல்லுகிற தேவாதி தேவனுடைய குரலை கேட்டு அந்த வழியை தெரிந்தெடுத்து செல்ல உடைய பிள்ளைகளுங்க எங்க வழி காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பிக் கொடுக்கிறோம். தாங்கி கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.